பயனற்ற மரக்கன்றுகளை நடாதே. நடாதே நடாதே தேவையில்லாத மரக்கன்றுகளை நடாதே. நடாதே பயனற்ற மரங்களை நடாதே. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் ஊராட்சியில் கடந்த 2001ஆம் ஆண்டு ஊராட்சிக்கு சொந்தமான சுமார் 130 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் காடு வளர்ப்பு திட்டத்திற்காக வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் 110 ஏக்கரில் மரக்கன்றுகள் நடப்பட்ட நிலையில் அதனால் ஊராட்சிக்கு எந்த வருமானமும் வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மீதமுள்ள 20 ஏக்கர் நிலத்தை ஊராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதில் ஊராட்சிக்கு வருவாய் தரும் மரங்களை ஊராட்சி நிர்வாகமே நடவு செய்யும் எனவும் தற்போதைய ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னி விஜயன் தலைமையில் கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் வனத்துறையினர் திடீரென ஜேசிபி இயந்திரத்துடன் வந்து அந்த 20 ஏக்கர் நிலத்திலும் மரக்கன்றுகளை நட முயன்றனர். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் வனத்துறையினரை தடுத்து நிறுத்தி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் வனத்துறையின் வாகனத்தையும் ஜேசிபி இயந்திரத்தையும் முற்றுகையிட்டு சிறைப்பிடித்தனர். இதனால் அந்த பகுதியில் நீண்ட நேரம் பதற்றம் நிலவியது. பொதுமக்களின் எதிர்ப்பை கண்ட வனத்துறையினர் ஜேசிபி இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து பின்வாங்கினர். வனத்துறையினர் வெளியேறியதை தொடர்ந்து பொதுமக்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டனர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ல இருந்து ஜேசிபி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு மரக்கன்று நடுறதுக்காக வந்திருந்தாங்க. இன்னைக்கு ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து அந்த ஜேசிபி தடுத்து நிறுத்தி இந்த சம்பந்தமா வந்து பார்த்தா பல முறை நாங்கள் அதிகாரிகிட்ட, ஃபாரஸ்ட் கிட்ட, கலெக்டர் எல்லாருக்கிட்டையும் மனுவா கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. மீண்டும் இந்த பிரச்சனை வந்தால் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் தான் ஈடுபடுவோம். 2021 அந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஊராட்சியில் வனத்துறைக்கு லேண்டை கொடுத்துருக்காங்க மரக்கன்றுகள்லாம் நடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மீதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கராவுக்கு எதுவும் இல்லாமல் நடாமல் இருக்கு. அந்த இடத்த வந்து நாங்கள் ஊராட்சியில் வந்து என்ன பண்ணுறோம், பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்துக்கு எந்த ஒரு வருமானம் இல்லாதனால புளியா மரம், இல்லை பலவகை மரம், இல்லை சவுக்கு, இல்லை தைல மரம் ஊராட்சிக்கு வருமானம் வரக்கூடிய மரமாக நான் அந்த மீதி இடத்த எங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இதை எங்களுடைய கோரிக்கை.